கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரன் கோயிலில் இருக்குது. நம்ம கடை பேர் ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மரம் பித்தளையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூனிக்கான உள்ள பொருள் வச்சு அதாவது கிஃப்ட்டாக கொடுக்குறதுக்கு நீங்களே உங்கள் பூஜை ரூமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள பொருள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது மரத்திலே உள்ளது. பாருங்கள் இதோட விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் பெருசு ஒன்று இருக்குது பாருங்கள் 180 ரூபா வருது. இதில் என்ன கேட்டிங்கனாக்கா அடியில் உங்களுக்கு ட்ரா வரும். ட்ரா வைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பச்சை கற்பூரம் அது மாதிரிலாம் வச்சிங்கனாக்கா அந்த எரியிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது. இது பாருங்கள் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சாமானி ஏற்றி வச்சுக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 180 ரூபா வருது. இது வந்து உங்களுக்கு அடியில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கூட இருக்குது. ஸ்டோரேஜ் கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட இந்த பாருங்கள் ஊதுபத்தி போட்டு வச்சுக்கிறது கூட இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 180 ரூபா வருது. அடுத்து எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை நாங்களே வீட்டுக்கு வச்சுக்கணும், இந்த ஸ்டெட் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது. பாருங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 சைஸ் வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் இது வந்து 6x4 சைஸ். 6x4 சைஸ் நல்லா வேலைப்பாடோட உள்ளது. இது பாருங்கள் இதோட ரேட் பாருங்கள் 250 ரூபா வருது. இல்லை எனக்கு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வேணும், சின்னதாக இருக்கட்டும் ஹைட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கைப்பிடி மாதிரி வச்ச மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க. அது மாதிரி வரும். இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருது. இதுவும் சைஸ் வந்து 6x4 தான் சைஸ். இல்லை எனக்கு நல்லா என்ன பெருசாக வேணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 7x5 8x5 இந்த மாதிரி பாருங்கள் 6x10 இந்த மாதிரி சொசைக்கு போட்டு ஓம் போட்டிருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 500 ரூபா வருது. 6x10 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வருது. நல்லா எனக்கு பெருசாக வேணும், பேங்க் லாக்கரில் வைக்கணும், வீட்டில் பீரோவில் லாக்கரில் வைக்கணும்னா கூட இந்த மாதிரி நல்லா கார்விங் ஒர்க் கூட பாருங்கள் 8x12 சைஸ். இல்லை நிறைய திங்ஸ் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் 8x12 பார்த்தீங்கன்னா 5 இன்ச் ஆழம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வருது. பாருங்க வீடியோ பாருங்கள் நல்லா ஆழமாக இருக்கும், 5 இன்ச் ஆழம் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இல்லை எனக்கு நார்மல் ஆழம் போகிறோம் 2 இன்ச் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் நல்லா வேலைப்பாட உள்ளது இருக்குது 1000 ரூபா தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்திலே வந்து இந்த மசாலா பாக்ஸ் தேக்கு மரம் பாருங்கள் மரத்தில் மசாலா பாக்ஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வருது. தேக்கு நல்லா வேலைப்பாடோட இருக்கும். அதிலே எனக்கு இந்த பாருங்கள் எனக்கு இந்த நட்ஸ் பாக்ஸ் மாதிரி வேணும், பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை போடணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்ட்ட இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 700 ரூபா தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்திலே வந்து ஹாட் பாக்ஸ் இதோட ரேட் பாருங்கள் 800 ரூபா வருது. மரத்தில் ஹாட் பாக்ஸ் இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க. பாருங்கள் மரத்தில் சப்பாத்தி பாதி வச்சுக்கலாம், ஒரு தோசை எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் நீங்கள். ஹாட் பாக்ஸ் 800 ரூபா வருது. அடுத்தது இதிலே பாருங்கள் ஸ்லைடிங் பாக்ஸ்னு சொல்லுவோம். அது ஸ்லைடிங் பாக்ஸ் இது பாருங்கள் இதோட டபுள் அடுக்கு இது உள்ளது. இது பாருங்கள் இதோட விலை 400 ரூபா வருது. இல்லை எனக்கு நல்லா என்ன பெருசாக வேணும் எப்படி மடக்கிக்கலாம், நல்லா எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த பாருங்கள் 3 அடுக்கு உள்ளது கூட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வருது. ஸ்லைடிங் பாக்ஸ் அப்படியே மடக்கிக்கலாம். அதிலே எனக்கு இந்த மணி பேங்க் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்தில் மர உண்டியெல்லாம் அந்த காலத்தில் மர பீரோ தான் நம்ம இது பண்ணியிருப்போம். இப்போ தான் வந்து இரும்பு பீரோலாம் வந்துருக்கு. அது மாதிரி மரத்தில் உங்களுக்கு காசு போடுறாங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். அதுக்காக இப்போ இது மாதிரி நிறையா வாங்குறாங்க. பாருங்கள் நல்லா வேலைப்பாடோட உள்ளது மணி பேங்க் அப்படின்னு போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்தது கூட சின்னதாக வந்துச்சு, இப்போ நல்லா ஹைட்டாக வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 ரூபா வருது. இல்லை எனக்கு நல்லா பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் நல்லா பெருசு கூட இருக்குது. இது வேலை 450 ரூபா வருது. இது வந்து இது எல்லாமே இரும்பு சாவி தான் கொடுக்குறோம், இரும்பு பூட்டு தான் கொடுக்குறோம், பித்தளை பூட்டு கிடையாது. இரும்பு பூட்டு இரும்பு சாவி தான். ரேட் பார்த்தீங்கன்னா 350 450. அதே மாதிரி இங்கே பாருங்கள் புக்கு வச்சு படிக்கிற ரேகாலி ஒரே மரம் ஜாயிண்டே இல்லாதது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருது. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் சைஸ் பத்தாது அப்படின்னு கேட்டால் கூட இது இருக்குது பாருங்கள். இது வேலை பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருது. இல்லை நல்லா என்ன பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட 500 ரூபாயில் கூட ஒன்று இருக்குது நம்மள்ட்ட பாருங்கள் 500 ரூபா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரக்கரண்டி தோசை திருப்பி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவுமே சாயம் நினைக்காமல் உள்ளது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் உங்களுக்கு 30 ரூபா தான் வரும். இந்த மாதிரி எந்த கரண்டி எடுத்திங்கனாலும் சரி 30 ரூபா. தோசை திருப்பி ஃப்ரை பண்ணுறது மர சாரணி எல்லாமே இருக்குது 30 ரூபா தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்கு நெய் விடுற கரண்டி மொத்தம் 3 சைஸ் இருக்குது பார்த்துருங்க. என்னென்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரும். இல்லை கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் மீடியம் சைஸ் இருக்குது 200 ரூபா வரும். இல்லை எனக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இருக்குது 250 ரூபா வரும். இதிலே எனக்கு இந்த முகம் வச்சு வேலைப்பாடு வச்சது மாதிரிலாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கூட கொடுப்போம். எல்லா முகமும் இருக்குது. கஜமுகம் ரிஷபம் சிம்மம் யாழி எல்லாமே இருக்குது. நெய் கூடுதலாக பிடிக்கிற மாதிரி தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்ட்ட கொடுக்கலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் விபூதி மடல் பார்த்தீங்கன்னா 200 ரூபா நம்மள்ட்ட மட்டும்தான் இது கிடைக்கிது. பித்தளையில் பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஆமாம் நல்லா ஆழமாக இருக்கும். இது கோயிலுக்கும் வச்சுக்கலாம் வீடுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 200 ரூபா தான் மர விபூதி மடல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடி மசாஜர் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த அக்குபங்க்சர் இதுக்காக கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து 2 சைஸ் இந்த டைப்பில் அதாவது பல்லாக உள்ளதில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் வருதுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருது. கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட 200 ரூபா வருது. அதிலே இங்கே பாருங்கள் எனக்கு இந்த முள்ளாக உள்ளது வேணாம் ப்ளைனாக உள்ளது வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டு. நீங்கள் இந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் வெளியில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பேம்பில் பண்ணுறது. நம்மள்ட்ட பேம்பு கிடையாது, மரத்திலே பண்ணுறது. இது பாருங்கள் இது மரத்திலே ஃபுல்லாக மரத்திலே பண்ணுறது. இந்த சாறு இறங்குறது சாறு இதெல்லாம் இறங்கிச்சுனாக்கா ப்ளைவுட் மாதிரி இருக்கும், அப்படியே உப்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் அந்த சாறு பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா வருது. மரத்திலே உள்ளது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இது போகிறோம் அப்படின்னு கேட்டால் கூட இது இருக்குது 200 ரூபா தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் சொப்பு செட்டு. மரத்தில் 32 கலர் அந்த காலத்தில் உள்ளது. இந்த ஓலப்பட்டியில் பண்ணி செய்வாங்க. இது முழுக்க வந்து பெயிண்ட் எல்லாம் கிடையாதுங்க. இது அரக்கு மெழுகுன்னு சொல்லுவாங்க. இது 32 ஜாமா இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா இந்த ஓலப்பட்டியோட வருது 180 ரூபா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி என்ன விசேஷம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னு கேட்டால் கூட பாருங்கள் இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேப்பங்கட்டை பூரச மரம் அந்த மாதிரி போடுறது நல்லா டீப்பாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும். பல்லாங்குழி பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸ் வரும். வெளியிலலாம் 100 ரூபாய்க்கு கூட பல்லாங்குழி இருக்குது. ஆனால் மரம்லாம் வேறு மரத்தை போட்டுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது. இதிலே பல்லாங்குழியிலே எனக்கு சீரில் வைக்கணும் நல்லா வேலைப்பாடோட வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் சீரில் வைக்கிற மாதிரி இந்த பாருங்கள் லாக்கோட வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா வேலைப்பாடோட இருக்கும். உள் நல்லா குழி நல்லா டெப்த்து நல்லா ஆழமாக இருக்கும். இது விலை எனக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா வருது.
இது எனக்கு சோழி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கூட சோழி கூட நாங்கள் கொடுப்போம். அது சோழி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 60 ரூபா வரும். ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் இடிக்கிற உரல், மரத்தில் மிளகு ஜீரகம் அந்த மாதிரிலாம் இடிக்கிற உரல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் இது பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இல்லை எனக்கு நல்லா மீடியமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாக்கா 250 ரூபாயில் இருக்குது. இல்லை நல்லா எனக்கு பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட இருக்குது, பெருசு இருக்குது, 300 ரூபா வருதுங்க. அடுத்தது எனக்கு பாக்ஸில் வேறு டிஃப்ரெண்ட் ஏதாவது மாடல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்க மாடலாக இருக்கும். அதாவது எண்கோண வடிவத்தில் இருக்கும். எண்கோண வடிவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 சைஸ், 7க்கு 5, 8க்கு 5, 6க்கு 10, 8க்கு 12 மொத்தம் 5 சைஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு நல்லா டீப்பாக வேணும், மீடியமாக இருக்கணும், டீப்பாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த 6க்கு 10 சைஸ் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவ பாக்ஸ், யானை பாக்ஸ்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ஹைட்டு வரும். இது விலை பார்த்தீங்கன்னா 700 ரூபா வரும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை சம்மந்தப்பட்ட இதை பார்க்க போகிறோம். பாருங்கள் இங்கே பாருங்கள், பித்தளை எனக்கு காரில் டேஷ்போர்டில் வைக்கணும், இல்லை ஏதாவது எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது மாதிரி நம்ம கிடைக்கும். இது வந்து மெட்டல் தாங்க, இது பித்தளை கிடையாது, மெட்டல் தான். இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா வருது. இல்லை எனக்கு காரில் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் பெருசு இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். இல்லை எனக்கு பித்தளையில் தாங்க வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் பித்தளையில் இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வருங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரும். இது அடி பேஸ் வந்து நல்லா கழட்டிக்கலாம். இது நீங்கள் வீட்டில் பூஜை ரூம்லையும் வச்சுக்கலாம், நீங்கள் கார் டேஷ்போர்ட்லையும் வச்சுக்கலாம். இது பித்தளை தான். இதுதான் கோட்டிங். இது அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓம் விளக்கு நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓம் விளக்கு இதோட விலை பாருங்கள் 300 ரூபா தான் பித்தளையில் ஓம் விளக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் கோமாதா. பித்தளையில் கோமாதாவில் நல்ல பெருசு, வீட்டில் பூஜை ரூமில் வைக்கிறது நல்ல அம்சமாக இருக்கும். இங்கே நம்ம உள்ளூர் தயாரிப்பது, கை வேலைப்பாடு உள்ளது, சுத்தமான பித்தளை. இது ஆமாம், கிஃப்ட்டு நீ எனக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது மாதிரி இருக்குது. 1500 ரூபா. அதே இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதாவது எல்லா சாமியும் போட்ட மாதிரி, எல்லா சாமியும் போட்ட மாதிரி. இதை பாருங்கள், எல்லா சாமியும் போட்ட மாதிரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1800 ரூபா வருதுங்க. அதே மாதிரி எனக்கு இது மாதிரி எனக்கு இந்த ரெட்டை மாட்டு வண்டி வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெட்டை மாட்டு வண்டி. இதோட பாருங்கள், இதோட விலை பாருங்கள் 600 ரூபா வருது. இதிலே வந்து குதிரை வண்டி, கூண்டு கட்டின வண்டின்னு வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் வருது பாருங்கள். இதிலே எனக்கு ஒரிஜினல் வெள்ளருக்கு பிள்ளையார் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் ஒரிஜினல் வெள்ளருக்கு பிள்ளையார் நம்மள்ட்ட பின்னாடி ஓம் போட்டு அடியில் ஸ்டாண்ட் வச்சு விநாயகர் 150 ரூபா தான் நம்மள்ட்ட. அதே மாதிரி இப்போ வராகி இதுவும் நிறையா கேட்குறாங்க, வராகி விக்கிரகம் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பாருங்கள். வராகி இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க கை வேலைப்பாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருது. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும், நல்ல இன்னும் வேலைப்பாடு நல்லா வெயிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 இன்ச்சு வரும். இது 750 ரூபா வரும். இது பாருங்கள் பின்னாடி பிரபா வச்சது நல்ல என்ன சைஸும் பெருசு, கிட்டத்தட்ட 4.25 இன்ச்சு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரும். அதே மாதிரி எனக்கு வராகியில் விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட வராகி விளக்கு நம்மள்ட்ட உண்டுங்க பாருங்கள். இதோட விலை 700 ரூபா வருது, பின்னாடி ஸ்டாண்டோட வரும். இல்லை நல்லா என்ன பெருசாக வேணும், என்ன கூடுதலாக பிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் அதோட சைஸ் பெருசு, என்ன கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வருது. இது எனக்கு நிறையா வேணும், எனக்கு கடை வச்சிருக்கோம், எனக்கு ஹோல்சேலாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கூட ஹோல்சேலாக உண்டு. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். நம்ம கடை எங்கே இருக்குது, லொக்கேஷன் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா ஆர்டர் கொடுங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நிறையா தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் நிறையா கொடுக்குறோம். அது மாதிரி மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை, செங்காலி மாலை, தேவதாரு மாலை, ஸ்படிக மாலை, துளசி மாலை, சந்தன மாலை, இந்த மாதிரி மாலை, ருத்ராட்ச மாலை, இந்த மாதிரி ருத்ராட்ச மாலை சிவனடியார்கள் போடுற மாதிரி வில்லு ஓடு போட்டது அந்த மாதிரிலாம் வேணாலும் இருக்குது நம்மள்ட்ட பாருங்கள். எல்லாமே நம்ம ஹோல்சேலும் உண்டு, ரீட்டைலும் உண்டு. ஒரு மாலை கேட்டால் கூட நம்ம கொடுப்போம், நிறையா கேட்டாலும் நம்ம கொடுப்போம். தேவைன்னா ஆர்டர் கொடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். ரிட்டன் கிஃப்ட்லேருந்து நீங்கள் ஹோல்சேலாக கடை வைக்கிறவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். அது தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.